திமுக செய்த தவறுக்காக பழிய சுமந்தவங்க நாங்க. எங்களுக்கு கம்மியான ஆட்கள் இருக்கலாம். எங்களிடம் பணம் வேண்டுமானாலும் கம்மியா இருக்கலாம். ஆனா எங்கள் ஆதரவு இல்லாமல் நீங்க அரியணை ஏறி இருக்க முடியாது என்பத மறந்து விட்டீங்களா? தான் மீண்டும் விருதுநகர் தொகுதியில எம்பியாக போட்டியிட போவதில்ல அப்படின்னு மதுரை திருப்பரங்குன்றத்துல நடந்த காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டத்துல திமுகவை விமர்சித்து காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் பேசியுள்ளது அரசியல் வட்டாரத்துல பெரும் பரபரப்பையும் கிளப்பியிருக்கு. இது தொடர்பா ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியை தற்பொழுது பார்க்கலாம். மதுரை திருப்பரங்குன்றத்துல காங்கிரஸ் கட்சி செயற்குழு கூட்டமானது நடைபெற்று முடிஞ்சிருக்கு. இதுல முக்கிய தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தலைமை தாங்கி கலந்து கொண்டிருந்தாரு. இந்த கூட்டத்துல அவர் பேசும்பொழுது என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கிறத விரிவா பார்க்கலாம். மதுரை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர்கள் நடிகர் விஜயுடன் கூட்டணி சென்று விடுவோம், தாங்கள்தான் தலைமையிடம் தெரிவித்து நல்ல ஒரு முடிவினை எடுக்க வேண்டும்னு தெரிவிச்சிருக்காரு. அடுத்து பேசிய காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கும் திமுகவுடன் கூட்டணி வேண்டாம், நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணிக்கு சென்று விடுவோன்னு வேண்டுகோள் விடுக்கிறாரு. இதை தொடர்ந்து பேசிய எம்பி மாணிக்கம் தாக்கூர் கூறுகையில, பாஜக காரனை எதிர்த்து நிற்கும் தைரியம் காங்கிரசிற்கு மட்டும்தான் இருக்கு. அன்போடும் மரியாதையோடும் எங்களை நடத்தினால் நாங்கள் அப்படி இருப்போம். எங்களை கீழ்ப்படுத்தி பேச நினைத்தால் அதே போல் நாங்களும் தக்க பதிலடி கொடுப்போம்னு திமுகவை நேரடியாகவே தாக்கி பேசியிருக்காரு. காங்கிரஸ் கட்சி எந்த நிலையில இருக்கு அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். ராகுல் காந்தியும் கார்கே அவர்களும் இந்தியா கூட்டணி எடுத்து செல்ல போராடிட்டு இருக்காங்க. RSS பாஜக எதிர்த்து அவர்கள் போராட தொடங்கி இருக்காங்க. தமிழகத்துல 2016 முதல் திமுகவுடன் கூட்டணி தொடர்ந்துட்டு தான் இருக்கு. இந்த கூட்டணி பல வெற்றிகளை பெற்றும் தந்திருக்கு. ஆனால் காங்கிரஸ் கட்சியின் குழு பிப்ரவரி 22ஆம் தேதி அதுவரைக்கும் குழு அமைக்கப்படும்னு திமுக சொல்லி இருக்கு. ஆனா 70 நாட்களா நாம் காத்திருக்கோம். தோழமைக்கு மரியாதையும் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதே போலவே நாமும் மரியாதையை எதிர்பார்க்கிறோம். அதை அவர்கள் புரிந்து கொண்டால் நல்லதா இருக்கும். காங்கிரஸ் கட்சி கப்பலை போன்ற மிகப்பெரிய கட்சி. நாம் கேட்பது மரியாதை, அன்பு மட்டும்தானே தவிர சொத்துக்காகவும் கேட்கவில்லை. திமுக மாவட்ட செயலாளர் காங்கிரஸ் கட்சி குறித்து பேசும்போது, தான் எங்களுக்கு வருத்தம் வருகிறது, அது மட்டும் இல்லாமல் ஒரு அமைச்சர் காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்தால் வரட்டும், வராவிட்டால் போகட்டும் அப்படிங்கிறாரு. இன்னொரு அமைச்சர் அதையெல்லாம் எங்கள் தலைவர் பார்த்து கொள்வார்னு சொல்வது வலியை தருது. நீங்கள் செய்த தவறுக்காக வலியை சுமந்தவர்கள் நாங்கள். ராகுல் காந்தி அவர்களுக்கு திமுக கொடுக்கின்ற உறவை காங்கிரஸ் கீழ் மட்டத்தில் இருப்பவர்களுக்கும் திமுக கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவரது எண்ணமா இருந்துட்டு இருக்கு. நான் திரும்பவும் விருதுநகர் தொகுதியில எம்பியாக நிற்க போவது கிடையாது. காங்கிரஸ்காரன் தான் கடைசி வரை, சாகும் வரை காங்கிரஸ்காரன் தான் என்று நான் கட்சிக்கே வரவில்லை. எனது தலைவர் என்னை எம்பி ஆக்கினார். நாங்கள் எதற்கும் கமிஷன் கேட்டதில்லை. நாங்கள் எல்லாம் காமராஜர் கக்கன் வழியில் வந்தவர்கள். அடுத்தவன் காசுக்கு ஆசைப்படாதவன் தான் காங்கிரஸ்காரன். தளபதி போன்றவர்கள் மீது திமுக தலைமை நடவடிக்கை எடுக்காதது காங்கிரஸ் கட்சிக்கு மீது மிகப்பெரிய வருத்தம். நாம் திமுக கூட்டணியில் பேசுகிறோம், நமக்கு உரிய மரியாதை வேண்டும். ராகுல் காந்தி 2024 பிரதமர் வேட்பாளர் கிடையாது. ராகுல் காந்தி நடிக்க தெரியாதவர், உண்மையாக மக்களை நேசிப்பவரும் கூட. இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நாம் உழைப்போம். நமக்கு தேவையெல்லாம் மரியாதை, மரியாதை, மரியாதை. நாங்கள் மற்ற கட்சியை போல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல திரும்பல. நாங்கள் தேசிய கட்சி, எங்களுக்கு சில நெறிமுறைகள் இருக்கு. திமுக உடனான உறவு இந்தியா கூட்டணியில இருக்கிறோம். பேசுவதற்காக குழு அமைத்து 70 நாட்கள் ஆகிருச்சு, காத்திருக்கோம். வரக்கூடிய 22ஆம் தேதி குழு அமைப்பதாக சொல்லி இருக்காங்க. எங்களுக்கு மரியாதை கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் இருந்துட்டு தான் இருக்கு. திமுக மாவட்ட தலைவர் தளபதி காங்கிரஸ் குறித்து இழிவாக பேசியதற்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி இப்போது வரை எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை என்பதுதான் எங்களுக்கு மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. நாங்கள் கேட்பது மரியாதை மட்டும்தான். முதல்வர் பேசியதை நானும் பார்த்தேன். எங்களை பொறுத்தளவுல நாங்கள் 39 தலைவர்களை அழைத்து பேசியிருக்கிறார்கள். அந்த கருத்தை எங்களது பொறுப்பாளர் பேச்சுவார்த்தையின் போது சொல்வார். எங்கள் காங்கிரஸ் கட்சிக்கான கருத்தை கிரிஷ் ஜோடாங்கர் தெரிவிப்பார். நாங்கள் உங்களை மதிக்கிறோம். காங்கிரசுக்கு தேவையான மரியாதை,
தளபதி மற்றும் அமைச்சர் போன்றவர்கள் எங்களை அவமானப்படுத்தும் போது அமைதியாக இருந்தால் காங்கிரஸ் தொண்டர்கள் பதிலுக்கு பேச வேண்டியிருக்கும். காங்கிரஸ் கட்சியினரை அவமானமாக பேசும்போது அவர்களின் கோபத்தை பார்க்க முடிகிறது. எங்களுக்கு கம்மியான ஆட்கள் இருக்கலாம், பணம் கம்மியா இருக்கலாம். ஆனா எங்கள் ஆதரவு இல்லாமல் நீங்கள் அரியணை ஏறி இருக்க முடியாது என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் எங்களுக்கு செய்வதை நாங்கள் மறக்கவில்லை. நாங்கள் உங்களுக்கு மரியாதை கொடுக்கிறோம். நீங்கள் எங்களை மதித்தால் நாங்களும் மதிப்போம் என்று பேசியிருக்காரு. காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூரின் இந்த பேச்சு பரபரப்பையும் கிளப்பியிருக்கு. இது போன்ற அரசியல் தகவல்களை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.